ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்கணும்னு நான் அந்த கண்ணன்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னா, அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதை தெரிஞ்சுக்க நம்ம கண்டிப்பாக முயற்சி செய்யணும். அதை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அன்றைக்கி கல்லுக்கான மருந்தை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். சிறுநெருஞ்சில் சிறுபீலை, சிறுகன் பீலை, அப்படி இல்லைன்னா பெருநெருஞ்சில் சிறுகன் பீலை, ரெண்டுத்தையுமே நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி பொடியாக நம்ம காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு கல் வலி குறையும், கல்லும் கரையும். அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து நம்மளுடைய லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம விவசாயம் செய்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நம்மளுடைய மகசூலை பார்க்காம மக்கள் நலன் கருதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் விவசாயிகளுக்கு ஏற்ற அந்த அமௌண்ட்டு கிடைச்சா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படுறதும் அந்த விவசாயிகள் தான். ஆனால் இன்றைக்கி துரித மார்க்கெட் எவ்வளோ தான் நம்மளுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும், ஆனால் அடிப்படையில் விவசாயி அவங்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது கேள்விக்குறி தான். இதை யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதுக்கு நம்ம செய்யக்கூடிய வழிகள் ஏராளம். நம்ம உரமில்லாத ஒரு பொருளை நம்ம எதிர்பார்க்குறோன்னா, அந்த தரத்துக்கு ஏற்ற மதிப்பை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்கறது இல்லை. அதனால் தரமான நம்மளுக்கு பொருளை உற்பத்தி செய்கிறோங்கிறதுக்காக நிறைய ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுறோம். அதிக மகசூல் கொடுக்குது. அது மூலயமா ஒரு மூட்டை 900 10 மூட்டை அவங்க 100 மூட்டையே எடுத்துங்க. 10 மூட்டை 9000, 100 மூட்டை அப்படின்னாலே 90,000, 1,00,000 கூட அவங்களுக்கு வர்றதில்லை. 100 மூட்டை விளையிற வயல் அவங்கள்ட்ட இருக்கிற கணக்குக்கு 30 மூட்டையோ 40 மூட்டையோ அந்த விளையிற நெல்லை இப்போ 40,000 கிடைக்கிது அப்படின்னா, அதில் டிராக்டருக்கான காசு, கதிர் அடிக்கிற மிஷினுக்கான காசு, அதுக்கப்புறம் இடையில தண்ணி சொந்தமாக மோட்ரு உள்ளவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தண்ணி கடன் வாங்கி நட்டுருந்தாங்கன்னா தண்ணிக்கான பணம், அதுக்காக வச்ச நகையை மீட்கிறதுக்கான பணம் எல்லாம் போய் அவங்க கையில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வச்ச நகையை திருப்பியிருப்பாங்க, திரும்ப வச்சுருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இதுதான் ஒவ்வொரு விவசாயியோடைய உண்மையான நிலவரம்ங்கிறது. கண்டிப்பாக எந்த ஒரு விவசாயியும் அதிகமான அளவில் நம்ம மகசூல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா, ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருக்கிறவங்க யார் வச்சுருப்பான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே அதிக வசதி உள்ளவங்கள்ட்ட நிறைய நிலம் இருக்கும். அவங்க அவங்கள்ட்ட உள்ள ஒரு பகுதியான அமௌண்ட்டை அவங்க போட்டுட்டு அதுலேருந்து எடுக்கும்போது ஈல்டு அதிகமாக இருக்கும். இதே ஒரு கம்மியான விவசாயி ஒரு பவுனோ 2 பவுனோ அவங்களுடைய நகையை பேங்கில் வச்சுட்டு அதை வச்சு நடவு நட்டிருப்பாங்க. அதுலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி, வண்டி, மருந்து, உரம் இது எல்லாமே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா உண்மையிலே விவசாயிகளுக்கு அதில் கிடைக்கிறது ஒன்றுமே இல்லை. வீட்டுக்குன்னு எடுத்துக்கக்கூடிய 3 மூட்டை 4 மூட்டை நெல் மட்டும்தான். அதையும் இப்போ யாரும் பழைய காலம் மாதிரி நெல்லை அவிச்சு கொட்டி அதை காய வச்சு ஆவாட்டி மிஷினில் அரைச்சி சாப்பிட்ற காலம்லாம் போயிடுச்சு. எல்லாமே மிஷினரியாக போனதுனால மனுஷனோட லைஃப்பும் அப்படி தான் ஆகிட்டு. அதனால தான் அதிக நோய்களும் நம்மள்கிட்ட வருது. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் நிலம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உரமில்லாத அந்த நம்ம நாட்டு உரத்தை யூஸ் பண்ணி விளைவிக்கக்கூடிய நெல்லை விளைவிச்சோன்னா கண்டிப்பாக ஓரளவு நம்ம நோய்கள்லேருந்து தப்பிக்கலாம். அதுமாரி வாங்கக்கூடிய காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது சொத்தையாக இருந்தால் நம்மளால் வாங்க மறுக்கிறோம் இல்லையா? தரமான காய்கறின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சொத்தை காய்கறியை தூக்கி போடுறோம். கண்டிப்பாக நாட்டு மருந்து யூஸ் பண்ணாலும் காய்கறிகளோட தரம் நல்லா இருக்கும். அதே சமயம் நோய் தாக்குதல்ங்கிறது வரும். அது இயற்கை. நோய் தாக்குதல் இல்லாமல் அதுக்கான மருந்து அடிக்கும்போது நம்மளுக்கு காய்கள் நல்லா தான் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம தெளிக்கக்கூடிய மருந்துடைய ஒரு துளி அளவாவது அந்த காய்கறிகளில் இருக்கும். அப்போ அது மூலயமா நம்மளுக்கு வர டிசீஸும் வரலாம். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய தலைமுறைகள் நம்ம ஓரளவு நன்மையான பொருளை நம்ம சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில். இப்போ தான் ஆனால் நம்மளோட குழந்தைங்கள் இப்போயிலேருந்தே அந்த சத்து இல்லாத பொருட்களை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டில் மாடித்தோட்டம் இந்த மாதிரி வைங்க. கண்டிப்பாக குரங்கு தொல்லை எங்கள் ஏரியாவில் குரங்கா தாங்க முடியாத ஒரு தொல்லையாக இருக்குது.
ஏதாவது ஒரு ஆசையாக ஒரு 2 வெண்டைக்காய் பறிக்கலாம்னு வச்சுருந்தா கூட அதை பறித்து தின்னுட்டு போகிறது தான் அந்த குரங்கோட வேலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. அவ்வளோ பூ பூத்திருக்கு அப்படின்னா, இந்த பூவை பிச்சு அந்த ரோஸோட இதழை ஒரு இதழ் கூட முழுசா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதை பிச்சு தூக்கி போட்டு கொதறி என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு போயிடும். ஒரு பூசணிக்காய், சொரக்காய், அதோட இந்த கொழுந்துகளை இருக்கு இல்லையா, அந்த கொழுந்து இலைய அந்த கொழுந்தலைய பிச்சு அதை தூக்கி போட்டுரும். ஜாதி மல்லி, சந்தன முல்லை அதோட கொழுந்தை பிச்சு தூக்கி போட்டுரும். அப்போ அதோட இதை பாருங்களேன். அது என்னதான் நம்மளுக்கு வந்து நானும் வந்து ஓரளவு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா மாடி ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு 4 போஸ்ட் போட்டுட்டு அதில் வலையை வந்து சுற்றி நம்ம அடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த குரங்குகளோட தொல்லையை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான். உண்மையிலே எனக்கெலாம் வந்து எப்படின்னா சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா, அப்பா ஏதோ எங்களுக்குன்னு கொடுத்து வச்சுட்டு போனது அதெல்லாம் ஊரில் இருக்குது. இங்கேருந்து அங்கே போய் என்னால் விவசாயம் பண்ண முடியல. இங்கே பக்கத்துலேயே எங்கேயாவது இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு சின்ன இடமா இருந்தால் கூட ஒரு 5 கத்திரி, 4 வெண்டி, ஒரு 10 கொத்தரை செடி வச்சுட்டு நமக்கான இதையும் சொரை, பொல்லை, பாவை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அதனால் இன்னும் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஃபேமிலிக்கு அது யூஸ் ஆகும். கீரையும் அதே மாதிரி தான். விதைச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபார்ம் வந்து கிடைக்கல. பார்ப்போம். ஃப்யூச்சரில் ஊரில் போய் விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன பண்ணுறேன் பாருங்களேன். அதுக்கு நம்ம ஒரு வயல் இருக்குன்னா அதுக்கு உண்மையிலே இடையில மாஞ்செடி, தென்னை இதெல்லாம் வைக்கணும். நம்ம அதுக்கு இடையில பயிரிட்டு விவசாயம் பண்ணிக்கணும். ஊடு பயிர்கள்ங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோங்கிற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நம்ம கையில் வந்து எப்போ போய் நம்ம விவசாயம் பண்ண போகிறோங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம அப்பா அம்மாக்கிட்டேருந்து வந்த அந்த அனுபவ அறிவுங்கிறது நமக்கு கண்டிப்பாக உதவும் இல்லையா? அது என் அப்பாக்கிட்டேருந்து எனக்கு நிறையவே இருக்குது. அந்த அனுபவத்தை வச்சு என் வாழ்க்கை பயணத்தை நான் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கேன். முருகன் அருளோட, எங்கள் அப்பா அருளோட எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காங்க. முருகன் எங்கள் அப்பா வந்து முருகன் ரூபத்தில் என் அப்பாவாக கூட இருந்துட்டு வலம் வந்துட்டே தான் இருக்காங்க. ஏன்னா என்னோடய எல்லா சூழலையும் நான் சந்தித்து வரேன். ரொம்ப ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா லைஃபு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கும் கொண்டு போயிருக்கு என்னை இந்த உலகம். ஆனால் வந்து இன்றைக்கி நான் அந்த ஒவ்வொரு நம்ம பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம வெளில வந்து மீண்டு வந்து பாருங்களேன், திரும்பி பார்க்கும்போது அந்த பாதையை நிறைய கஷ்டப்பட்டு கடந்து வந்திருப்போம். ஆனால் சில பேருக்கு அது நம்ம சுலபமாக கடந்து வந்திருப்போம்னு தெரியும். உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோனுக்கு நான் சொன்ன அந்த சிறுகன் பீலை, சிறுநெரிஞ்சில் இல்லைன்னா பெருநெரிஞ்சில் அதை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம தெரு கொல்லையில் கிடக்கும் பூலாம்பூ, அதை விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க. அதையும் கட் பண்ணி நீங்கள் தண்ணி வச்சு குடிக்கலாம். எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் அதனால இருக்காது. கல்லை வந்து கண்டிப்பாக கரைச்சிக்கும், வெளில கொண்டு வந்துடும். நான் உண்மையிலே நான் வந்து 1,10,000 போல் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு டியூப்பில் இறங்கி வந்து ரொம்ப மேஜர் பெயினாக இருந்ததுனால மட்டும்தான். ஏன்னா தண்ணி உள்ளே தேங்க ஆரம்பிச்சதுனால தான் நான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக குட்டியாக இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கவனிச்சுக்கணும். அதுவும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறது மூலயமா நம்மளை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அறிய வேண்டிய விஷயம். அறியாமை நமக்குள்ளே இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல தெளிவோடு செயல்படுவோம். வெற்றி எப்பொழுதும் நம் வசம்தான். தேங்க்யூ.